ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் குட்மேன். நாங்கள் இப்போ என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்டா, இப்போ இந்த உலகத்தை ஆள்றது ஏஐ. ஓகே, நீங்கள் டிக்டாக்கை தட்டினாலும் சரி தான், யூடியூப்பை தட்டினாலும் சரி தான், இன்ஸ்டாகிராமை தட்டினாலும் சரி தான், எங்கே பார்த்தாலுமே ஏஐ வீடியோஸ். உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். நீங்கள் நம்புறீங்க தானே? கட்டாயமாக தான் உண்மை, நீங்கள் நம்பாட்டிக்குமா தான் உண்மை, சரியா? இப்போ நாங்கள் ஏஐ வீடியோ எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம். சில பேருக்கு ஏஐ வீடியோ க்ரியேட் பண்ணணுமான்னு ஆசையாக இருக்குமானா அதுக்கு தெரியாது. சத்தியமாக எனக்கே தெரியாது. ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னுக்கு நானும் நிறைய விஷயங்களை தேடினேன், அந்த இன்டர்நெட்டில் தேடினேன், இங்கே தேடினேன், தலைகளாக கிடந்து தேடினேன், நிறைய அவன் நித்திரம் முழிச்சிருந்து தேடிய கடைசியாக ஒரு விதமாக நான் அதை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களால் முடியும்னு நினைக்கிறேன். கட்டாயமாக நீங்கள் அதை செய்வீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏஐ மூலம் பணம் சம்பாதிக்கலாம். இதை நீங்கள் க்ரியேட் பண்ணி யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணுறதால லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இல்லை சத்தியமாக கோடிக்கணக்கில் காசு சம்பாதிக்கலாம் நிஜமாலுமே. ஓகே, காமெடி பண்ணலாம் காணும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் காட்டிக்கொண்டிருக்கிற இந்த வீடியோ நானாகவே ஏஐயில் க்ரியேட் பண்ணது. ஓகே, இதே மாதிரி பல வீடியோ நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்துருப்பீங்க, அதாவது எல்லா சோஷியல் மீடியாவிலையும் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ்கள் வந்திருக்கு. ஓகே, எப்படி க்ரியேட் பண்ணுறேன்ட்டு கட்டமாக சொல்லித்தரேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இது எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு விளங்கும். ஓகே, இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். அந்த ஸ்டோரி எப்படி க்ரியேட் பண்ணலாம்? ஓகே, ஸ்டோரி க்ரியேட் பண்ணலாமாட்டா இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் முதலாவது ஒரு பந்தி உண்டு, அதை நீங்கள் காப்பி பண்ணி கொண்டு வந்து உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி ChatGPT என்று சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள் கூகுளில். சரியா? நீங்கள் அப்படி டைப் பண்ணினீங்கன்னா ChatGPT என்று சொல்லிட்டு ஒரு ஏஐ ஒன்று வரும். அப்போ நீங்கள் அந்த பேஜை ஓப்பன் பண்ணி அந்த பேஜில் நான் தந்துருக்கிற அந்த பந்தியை அங்கேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டு இங்கே நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று வரும். ஓகே, அந்த ஸ்டோரியை நீங்கள் என்ன செய்யணுமெண்டா இப்போ ஒவ்வொரு சீனாக மாற்றணுமெண்டா அதுக்கு நீங்கள் என்ன செய்யணுமெண்டா அதில் கீழே டைப் பண்ணுங்கள், now convert the story into 24 scenes என்று சொல்லிட்டு. இப்போ நீங்கள் அதை அப்படி 24 சீன்ஸுக்கு இப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டைப் பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு ஸ்டோரி அப்படியே கன்வெர்ட் ஆகி வரும். அந்த 24 சீனையும் நாங்கள் இப்போ இமேஜாக மாற்றணும். அப்போ 24 சீனை இமேஜாக மாற்றணுமெண்டா நான் அதுக்கும் என்ற வீடியோக்குள்ளே ஒரு பந்தி ஒன்று தந்திருக்கிறேன். சரியா? அந்த பந்தியை காப்பி பண்ணி 24 சீனுக்கு கீழே நீங்கள் பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அவ்வளவு சீனுக்கும் இமேஜாக மாற்றுறதுக்குரிய ப்ராம்ப்ட் ஏஐ தரும். சரியா? அப்போ அதை என்ன செய்யணுமெண்டா அதை நாங்கள் இப்போ எந்த ஏஐ கொண்டு வந்து நாங்கள் இனிமேல் இமேஜாக மாற்றணும், இன்னொரு ஏஐ, அதோடைய பேர் என்னென்னா லியார்னோ ஏஐ. இப்போ அதை நாங்கள் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், இல்லை சைன்இன் பண்ண சொல்லி கேட்கும். சைன்இன் பண்ணிட்டோம்னா நம்மளால் இப்படி தான் ஒரு பேஜ் ஒன்று இருக்கும். அதில் என்னென்ன இருக்குது, ஆட்டோ, டைனமிக், மீடியம், சைஸ், அதுகள் சகலதுமே இருக்குது. நாங்கள் அது எல்லாத்தையும் ஓகே செக் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம்டா நாங்கள் அதை கொண்டு மாற்றி வச்சுருக்கிற ஏற்கனவே சீனா 24 அந்த சீனில் ஃபஸ்ட்டு சீனை கொண்டு வந்து நாங்கள் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணினோம்னால் அந்த இமேஜ் ஜென்ரேட்டரில் பேஸ்ட் பண்ணி ஓகே கொடுத்தோம்னால் ஜென்ரேட் ஆகி எங்களுக்கு இமேஜ் வரும். நார்மலாகவே ஒரு 4 இமேஜ் வரைக்கும் நாங்கள் எடுக்கலாம். அப்போ அந்த இமேஜ் ஜென்ரேட் ஆனோடனே அதை நாங்கள் டவுன்லோட் பண்ணி போட்டு அப்போ அந்த டவுன்லோட் பண்ண இமேஜை இப்போ நாங்கள் என்ன செய்யணும், வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இன்னொரு ஏஐ தான் சூஸ் பண்ணணும். அதோட ஏஐயோட பேர் கிளிங்க். ஓகே, அந்த கிளிங் ஏஐ மூலம் தான் நாங்கள் இமேஜஸை வீடியோவாக மாற்றலாம். ஓகே, நீங்கள் கிளிங் ஏஐ ஓப்பன் பண்ணி போட்டு இமெயிலில் கொடுத்து சைன்இன் பண்ண சொல்லி கேட்கும். நீங்கள் அதே மாதிரியே சைன்இன் பண்ணி போட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா முதலாவது ஃபோட்டோ, நீங்கள் அதில் ஒரு ஃபோட்டோவாக தான் நீங்கள் செய்யலாம். முதலாவது ஃபோட்டோவை நீங்கள் அதில் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணி போட்டு அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு சீனில் வந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ தான் நீங்கள் எடுக்கலாம். வடிவாக பாருங்கள், ஃபஸ்ட்டு சீனில் வந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ. இப்போ அந்த ஃபஸ்ட்டு சீனில் வந்து அந்த ஃபோட்டோவை கொண்டு வந்து இதில் நீங்கள் அப்லோட் பண்ணி போட்டு அந்த சீனையும் காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணினீங்கன்னா தான் அது அப்படியே கன்வெர்ட் ஆகி வீடியோவாக வரும். அது அந்த வீடியோ தான் இது. இந்த வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணினீங்களாண்டா டவுன்லோட் பண்ணி போட்டு ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒரு வீடியோ, ஒவ்வொரு சீனும் ஒரு இமேஜ். அப்போ 24 சீனுக்கும் 24 ஃபோட்டோ இதுக்குள்ள அப்லோட் பண்ணுங்கள். 24 சீனையும் நீங்கள் கொண்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணி போட்டு கடைசியாக 24 வீடியோ வரும். அதை அப்படியே ஒரு வீடியோ ஃபுல் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அவ்வளவுதான் சீன்.